Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்குலர் பாக்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து CircleMill ஒரு டூல் பார்த்துருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் எடுத்துக்கலாம், 100க்கு 100. ஓகே, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து டயா வந்து ஒரு 50 mm வச்சுக்கலாம். ஓகே, இது மிஷினில் மில்லில் 3 ஆக்சஸ் வச்சுக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் மில் டூல்பாத், இதில் வந்து சர்க்கிள் டூல்பாத்துன்னு இருக்கும், அதில் CircleMill செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஓகே கொடுத்துட்டு இதில் என்டிட்டிஸ் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டூல் செலக்ட் பண்ண சொல்லணும். ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல், இதில் வந்து எண்ட் மில் செலக்ட் பண்ணிக்கலாம். டயா வந்து ஒரு 14 mm வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃபீட் ரேட் கொடுத்துக்கோங்க, இங்கே பஞ்ச் ரேட், அப்புறம் ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுத்துக்கோங்க, அப்புறம் ஃபினிஷ். இப்போ கட் பேராமீட்டர் போய்க்கலாம். இதில் வந்து எந்த பக்கம் ஓட்ட போகிறீங்க, ரைட்டா லெஃப்டான்னு கேட்கும். நம்ம உள்ளே தான் ஓட்ட போகிறோம், இப்போ ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட டயாமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அடுத்து இங்கே ஸ்டாக் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணும்னா எடுத்து விட்டுக்கோங்க. ஃப்ளோரில் வாலில் எவ்வளோ ஸ்டாக் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபினிஷிங்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து ரஃபிங்கில் ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இது கரெக்டாக தான் இருக்கும். ஃபினிஷிங் வேணும்னா நீங்கள் ஃபினிஷிங் ஓட்டிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே செமி ஃபினிஷிங் ஓடணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் பாசஸ் எவ்வளவு, அதுக்கு ஸ்பேஸிங் எவ்வளோ கொடுத்துக்கலாம். அதுக்கு ஃபீட் ரேட் ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து தனியாக கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபினிஷிங் ஓட்டணும் அதுலேயே அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் பாசஸ் எவ்வளோ ஸ்பேஸிங்கு, அதுக்கும் ஃபீட் ரேட் ஸ்பிண்டில் ஸ்பீடு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து டெப்த் ஆஃப் கட்டில் எவ்வளோ வந்து டெப்த் ஆஃப் கட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒரு 1 mm அப்படின்னு கொடுத்துக்கிங்கன்னா ஒரு mm டெப்த் ஆஃப் கட்டு கீப் டூல் ஒன்று வச்சுக்கலாம். அடுத்து பிரேக் த்ரூன்னா இது வந்து நீங்கள் ஓப்பன் ஹோல் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அது வந்து வெளியே வரணும் அப்படின்ற டிப்பு வெளியே வர்றது எவ்வளோ அமௌண்ட் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ லிங்கிங் பேராமீட்டர் இதெல்லாம் அப்சல்யூட் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபீல்ட் பிளேன் வந்து 5 mm, டெப்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு -20 அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓட்டி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலராக ஓடும். அடுத்து இது நீங்கள் 3D வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் செட்டப் போய்ட்டு என்டிட்டிஸ் டெப்த்து வந்து ஒரு 60 mm கொடுத்துக்கலாம். ஹைட்டு அதுக்கப்புறம் 3Dயில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓடும் உங்களுக்கு. சர்க்குலர் பாக்கெட் போடுறதுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும் ஒரு மிஷினில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.